ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு இங்கிலீஷ் கற்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வாக்கியங்களை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எப்பவும் போல் தமிழில் பார்த்துட்டு தென் அதுக்கான இங்கிலீஷ் மீனிங் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் அவர் ஃபஸ்ட் ஒன். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள். ஐ வில் ஹெல்ப் ஹிம். ஐ வில் ஹெல்ப் ஹிம். ஹிம்னா என்னது? அவனுக்கு. என்னை போக விடு. என்னை போக விடு. லெட் மீ கோ. லெட் மீ கோ. என்னாலலாம் வெயிட் பண்ண முடியாது. என்னால் காத்திருக்க முடியாது. I can't wait. I can't wait. Can'tனா என்னது? cannot உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்னது? can't. என்னால் இங்கே காத்திருக்க முடியாது. என்னால் இங்கே வெயிட் பண்ண முடியாது. இதை ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ ஸ்டாப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக இதுக்கான ஆன்சரை பார்க்கலாம். அங்கே பார். அங்கே பாரு. ட்ரை பண்ணுங்க. லுக் தேர். லுக் தேர். அவன்கிட்ட சொல்லு. அவன்கிட்ட சொல்லு. டெல் ஹிம். டெல் ஹிம். டெல்னா என்னது? சொல்கிறது. சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் டெல். போய் தூங்கு. போய் தூங்கு. கோ அண்ட் ஸ்லீப். கோ அண்ட் ஸ்லீப். இடி இடிக்குது. இப்போ நம்மளுக்கு மழை பெய்யும் பொழுது இடி இடிக்கும் இல்லையா? இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? என் கூடவே ட்ரை பண்ணுங்க. இட்ஸ் தண்டரிங். இட்ஸ் தண்டரிங். மழை பெய்யுது. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மழை பெய்யுது. இட்ஸ் ரெய்னிங். இட்ஸ் ரெய்னிங். ஓகே, நம்ம இப்போவே போகலாம். நம்ம இப்போவே போகலாம். Let us go now. Let us go now. நவுனா என்னது? இப்போவே, இப்பொழுது. இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? இப்போ என்னால் என்ன பண்ண முடியும்? What can I do now? What can I do now? அவ எங்கே இருந்தா? அவ எங்கே இருந்தா? Where was she? Where was she? இங்கேயே நம்ம இஸ் யூஸ் பண்ணாமல் வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா இது ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, முடிந்து போனது. அதனால் என்ன செஞ்சுருக்கோம்? இங்கே வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதை அவள் எங்கே இருக்கா அப்படிங்கிறத இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? அவள் எங்கே இருக்கா? ட்ரை பண்ணுங்க. வேர் இஸ் ஷீ. வேர் இஸ் ஷீ. தட்ஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் ஒன். அதை சொல்ல உனக்கு எவ்வளோ தைரியம்? அதை சொல்கிறதுக்கு உனக்கு எவ்வளோ தைரியம்? ஹவு டேர் யூ சே தேட். ஹவு டேர் யூ சே தேட். டேர்னா என்னது? தைரியம். டேர் மீன்ஸ் தைரியம். அமைதியாக யோசி. எப்படி சொல்லுவோம்? அமைதியாக யோசி. இது இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? திங்க் காம்லி. திங்க் காம்லி. காம்லின்னா என்னது? அமைதியாக. இதில் கால், அந்த CAL, இதில் இருக்கக்கூடிய எல் வந்து சைலண்ட் லெட்டர். ஸோ வி டோன்ட் நீட் டு ப்ரொனவுன்ஸ் இட். நெக்ஸ்ட் ஒன். உங்களை திரும்ப பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம். நம்ம யாரையாவது திருப்பி என்னைக்காவது ஒரு நாள் பார்க்கும் பொழுது நம்ம சொல்லுவோம் இல்லையா? உங்களை திரும்ப பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எஸ், கரெக்டாக சொன்னீங்க. ஐ எம் கிளாட் டு see you again. ஐ ஆம் கிளாட் டு see you again. glad means happy. glad means happy, சந்தோஷம். சீக்கிரமாக வீட்டுக்கு வா. வேகமாக வீட்டுக்கு வா. கம் ஹோம் soon. கம் ஹோம் soon. soon means சீக்கிரமாக, வேகமாக.
நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். நான் இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். I just reached home. I just reached home. ஏன் அமைதியா இருக்க? ஏன் அமைதியா இருக்க? Why are you silent? Why are you silent? என்னால் இங்கே வெயிட் பண்ண முடியாது. என்னால் இங்கே காத்திருக்க முடியாது. மறக்காமல் இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எத்தனை பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு. நெக்ஸ்ட் ஒன், சத்தம் போடாதீங்க. சத்தம் போடாத. Don't make a noise. Don't make a noise. Noise means சத்தம். Don't வந்து என்னது? Do not உடைய ஷார்ட் ஃபார்ம் தான் don't. நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன். I was sleeping. I was sleeping. இங்கே ஏன் நம்ம வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்? சேம் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சென்டென்ஸில் பார்த்தோம் இல்லையா? முடிந்து போனது, முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுனால நம்ம ஐ வந்திருக்கிறதுனால வாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். இது நான் தூங்கி கொண்டிருந்தேன் அப்படின்னா ஐ வாஸ் ஸ்லீப்பிங். நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? நம்பர் 2 கொஷின் இஸ் நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். இதுக்கான ஆன்சரையும் கெஸ் பண்ணி வைங்க. நம்ம வீடியோவோட எண்டில் பார்க்கலாம். நான் டீ குடிக்க மாட்டேன். நான் டீ குடிக்கவே மாட்டேன். ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. ஐ டோன்ட் ட்ரிங்க் டீ. எனக்கு சலிப்பாக இருக்குது. எனக்கு ஒரே போர் அடிக்குது. ஐ ஆம் போர்ட். ஐ ஆம் போர்ட். இதை யாரால் செய்ய முடியும்? இதை யாரால் பண்ண முடியும்? Who can do it? Who can do it? இப்போ நீங்கள் போகலாம். இப்போ நீங்கள் போகலாம். Now you can go. Now you can go. இங்கே சத்தம் போடாதீங்க. இங்கே சத்தம் போடாதீங்க. இதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Don't shout here. Don't shout here. ஷவுட்னா என்னது? சத்தம். Don't shoutனா சத்தம் போடாதீங்க. Here means இங்கே. நம்பிக்கையை இழக்காதீங்க. நம்பிக்கையை இழக்காதீங்க. Don't lose hope. Don't lose hope. Hope means நம்பிக்கை. என்னை முறைக்காத. என்னை முறைச்சு பார்க்காத. Don't stare at me. Don't stare at me. Stare means முறைச்சு பார்க்குறது. ஸ்டேர்னா என்னங்க? முறைச்சு பார்க்குறது. இந்த மீனிங்லாம் கவனமாக கவனிச்சிட்டு வாங்க. வீடியோவோட எண்டில் உங்களுக்கு சின்ன ஹோம்ஒர்க் இருக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு கவனிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணியும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ஒன், உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு எப்படி தெரியும்? How do you know? How do you know? அவ எங்கேருந்து வாரா? அவ எங்கேருந்து வாரா? Where is she from? Where is she from? நான் உன்னோட பேச்சை கேட்கவே மாட்டேன். நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன். I won't listen to you. I won't listen to you. என்னால் இங்கே வெயிட் பண்ண முடியாது. இதுக்கான ஆன்சரை கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கான்ட் வெயிட். எந்த வேர்ட் மட்டும் நம்ம ஆட் பண்ண போகிறோம்? ஹியர். ஹியர்னா என்னது? இங்கே. சரியாங்க? ஐ கான்ட் வெயிட் ஹியர். நெக்ஸ்ட் ஒன் என்ன பார்த்தோம்? நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். நான் தூங்கிக்கிட்டு இருக்கேன். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I am sleeping. I am sleeping. வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கான ஆன்சரை நிறையா பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வீடியோவில் பார்த்த ரொம்பவே முக்கியமான சில வேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? இந்த வெக்காபுலரிலாம் நம்மளுக்கு மறக்காமல் இருக்கணும்னா அதை திருப்பி ஒரு வாட்டி நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் அது நம்மளுக்கு லைஃப் லாங்காக நம்ம சப்கான்சியஸ் மைண்டில் பதியும். அதுக்காக இப்போ உங்களுக்கு ஒரு குட்டி ஹோம்ஒர்க்.
இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பார்க்கலாம் எவ்வளோ பேர் சொல்கிறீங்கன்னு. நம்பர் 1 சீக்கிரம், சீக்கிரமாக. நம்பர் 2 தைரியம், தைரியம். நம்பர் 3 கத்து, அதாவது கத்துறது, கத்துறதுக்கு இங்கிலீஷில் எப்படி சொல்லுவோம்? நம்பர் 4 முறைத்தல், முறைச்சு பார்க்குறதுக்கு இங்கிலீஷில் என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவோம்? இந்த வீடியோ எவ்வளோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததோ அதே மாதிரி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.